அடே ஞானசேகர், கண்டிப்பா இப்ப நீ இந்த வீடியோ பார்க்க முடியாது. 30 வருஷம் கழிச்சு உன்னுடைய ஆயுள் தண்டனை முடிஞ்சு வரும்போது இந்த வீடியோ பாரு. ஏண்டா, அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போவ, அங்க காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை இரக்கமே இல்லாம பாலியல் வன்கொடுமை செய்வ, கோர்ட் உன்னை குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கோர்ட்டு கிட்ட கெஞ்சுவ, ஐயா அம்மா எனக்கு 8 வயசுல பொண்ணு இருக்கு, எனக்கு வயசான தாய் இருக்காங்க, எனக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ப. அன்னைக்கு அந்த பொண்ணு மேல கை வைக்கும் போது தெரியல, உனக்கு 8 வயசுல பொண்ணு இருக்கு, உனக்கு வயசான தாய் இருக்காங்கன்னு நீ கோர்ட்டு கிட்ட கெஞ்சினது குறைந்தபட்ச தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உன்னுடைய கேவலமான கொடூரமான செயலுக்கு கோர்ட்டு கொடுத்தது அதிகபட்ச தண்டனை 30 வருஷத்துக்கு குறைவில்லாத ஆயுள் தண்டனை. அண்ணா பல்கலைக்கழக வழக்குல அந்த பொண்ணுக்கு வெறும் 5 மாசத்துல நீதி கிடைச்சிருக்கு. தயவு செய்து நான் எல்லா பெண்களிடம் கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அநீதி நடக்குது, உங்களுக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னா அதை சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, கோர்ட்டுக்கு கொண்டு போங்க. இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் பொழுதுதான் இந்த மாதிரியான குற்றங்கள் அதிகமா நடக்காது. நீங்க தைரியமா இதை ஃபேஸ் பண்ணும் போதுதான் இந்த மாதிரியான குற்றங்களை குறைக்க முடியும். இந்த கேஸ்ல குற்றவாளியான ஞானசேகருக்கு 30 வருஷத்துக்கு குறைவில்லாத ஆயுள் தண்டனை பிளஸ் 90,000 ரூபாய் பெனால்டி போட்டிருக்காங்க. அந்த விக்டிம்க்கு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த குற்றவாளி கொடுக்கக்கூடிய 90,000 அந்த பொண்ணுக்கு காம்பன்சேஷனா கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல 5 மாசத்துல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை கொடுத்திருக்காங்க. அதே போல அந்த பொண்ணுக்கும் காம்பன்சேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த கேஸை பத்தி, இந்த ஜட்ஜ்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.